இந்த வீடியோல மோகன்லால் மற்றும் மால்விகா மோகன் நடிப்பில் வெளிவந்த ஹிருதயபூர்வம் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட ஜியோ ஹாட்ஸ்டார்ல வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் குட் காமெடி டிராமாவா எடுத்திருப்பாங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்துல நம்ம மோகன்லாலுக்கு வந்து ஒரு கட்டத்தில் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அமையும். ஸோ இதுக்காக வைக்கிறதுக்காக ஒரு புது ஹார்ட்டை தேடிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ ஆக்சிடென்ட்ல கம்ப்ளீட்டா பிரெயின் டெத் ஆகப்பட்ட ஒரு ஆர்மி சோல்ஜரோட ஹார்ட்டை தான் எடுத்து நம்ம மோகன்லாலுக்கு இந்த படத்தில் பார்ப்பாங்க. இந்த இறந்து போனார் பார்த்தீங்களா ஆர்மி சோல்ஜர், அதாவது இந்த ஹார்ட்டோட ஓனர், அவங்களோட பொண்ணா தான் நம்ம மால்விகா மோகன் இந்த படத்தில் வராங்க. ஸோ அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்திலே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு தன்னோட அப்பா இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம், ஆனால் அப்பாவோட ஹார்ட் இருக்கக்கூடிய நீங்க வந்து நடத்தி கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணிட்டு போறாங்க. இந்த கல்யாணத்தை அட்டெண்ட் பண்றதுக்காக மோகன்லால் போகும்போது என்னெல்லாம் அங்கே ஃபேஸ் பண்றாரு அப்படிங்கிறத படத்தோட மிச்ச கதை. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோகன்லாலோட அந்த நீட்டான கம்ப்ளீட்டான பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்திருப்பாரு. அவர் எல்லா படத்துலையுமே இதை ஃபாலோ பண்றது தான். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு பாருங்க, அது சூப்பராக இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மால்விகா மோகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இம்பார்ட்டன்ட். அவங்களோட ரோலுமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக கியூட்டா பண்ணிருந்தாங்க. அண்ட் மோகன்லால் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் நர்ஸாக டிராவல் பண்றாரு நம்ம சந்தீப் பிரதாப். ஸோ இவரோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் நிறைய இடங்களில் காமெடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணக்கூடிய ஹியூமர் சென்ஸ், மோகன்லால் கூட பண்ணக்கூடிய அந்த லூட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் கண்டிப்பாக சங்கீதா தான். ஸோ வந்து இந்த படத்தில் வந்து அந்த இறந்து போன ஆர்மி சோல்ஜரோட ஒய்ஃபா வராங்க, அதாவது நம்ம மால்விகா மோகனுக்கு அம்மா. ஸோ அவங்களோட ரோலுமே நல்லா இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோகன்லாலுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு தாட்லாம் ஃபீல் ஆகும். ஸோ அந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தங்களோ அப்படின்னு நினைக்கும் போது கிளைமேக்ஸில் ஒரு நல்ல எண்டிங் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஓவரால் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக சொல்லிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் இந்த படத்தில் எனக்கு கிடைச்சது. மத்தபடி பிரசன்டேஷன் வைஸ் சூப்பராக எடுத்துருக்காங்க. அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல் குட்டான மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. சில டைலாக் டெலிவரிஸ்லாம் அருமையாக வந்துருந்துச்சு. ஓவராலாவே படம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வைப்ல கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட்டான ஒரு என்டர்டைனராக இருக்கும். பக்காவான ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் கூட. அதனால கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணலாம்.